Hello friends, welcome back to my channel. இப்போ நம்ம வந்து 30 days 30 video challenge தான் இருக்கும். அந்த challengeல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து saree box folding technique தான். saree box foldingல வந்து ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து வெறும் வந்து chest pleat மட்டுமே எடுத்து ப்ரீப்ளீட் பண்ணுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து chest pleats plus வந்து side pleats சேர்த்து ப்ரீப்ளீட் பண்ணுவாங்க. இதுல எது வந்து கம்ஃபர்ட்டபிள் கேட்டிங்கன்னா வந்து pleats எடுத்து நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்றோம். இது வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஏன் அப்படினு கேட்டிங்கன்னா வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது வந்து அந்த உள்ள இருக்கிற pleats வந்து உங்களுக்கு வந்து மடிப்பு வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து எல்லாரும் சொல்றதுதான். பட் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கக்கூடியது வந்து செகண்ட் தான். அதாவது செஸ்ட் பிளஸ் சைட் பீஸ் நம்ம எடுக்கிறது. இதை வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நீங்க டிராவல் பண்ணணும். மற்றபடி வந்து இதை நீங்க வந்து ஆன் ஸ்பாட்டா வந்து ப்ரீப்ளீட் பண்ணி டிராப் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித்தின் 3 to 4 minutesல வந்து நீங்க கண்டிப்பா டிராப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு டெக்னிக் அது. ஸோ அந்த டெக்னிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த செஸ்ட் பிளேட் வந்து எடுத்திருந்தோம். அந்த செஸ்ட் பிளேட்டோட வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு. அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நான் வந்து செஸ்ட் பிளேட்டை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு புரியும். ஸோ இதையே நீங்க வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த செஸ்ட் பிளேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து சைடு ஹிப் பிளேட்ஸ் தான். எப்பவுமே வந்து சைடு ஹிப் பிளேட்ஸ் எடுக்கும் போது வந்து உங்களுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு சுத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும். நம்ம வந்து எப்படி இருக்குது நமக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ நான் சுற்றி பார்த்தேன். என்னோட லைன் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். இங்கோட சைடு ஹிப் பிளேட்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மார்க்கை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது இங்கே. சரிங்களா? ஸோ இந்த பிளேட்ஸ் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். என்னோட கையை வந்து நான் ஸ்ட்ரெச் பண்ணுற அளவுக்கு வருது இது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து குண்டா தான் இருப்பேன். நான் வந்து குண்டா இருக்கேன் அப்படிங்கிறதால நான் வந்து இந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்க இன்னொருத்தருக்கு வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றீங்க, அவங்க வந்து என்னை விட குண்டா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நான் எப்படி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது போதும். இந்த ஹேண்டை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன், இது போதும். ஒருவேளை நான் என்னை விட வந்து குண்டா இருப்பாங்க அவங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 inch வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை என்னை விட ஒல்லியாக இருப்பாங்க அப்படின்னா வந்து அப்படியே நீங்கள் வந்து 1/2 inch வந்து கம்மி பண்ணிடலாம். சரிங்களா? இது என்னோடது, இது அங்கே மீடியமாக இருக்கிறவங்களோடது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். இல்லை ரொம்பவே ஒல்லியாக இருக்காங்க, ரொம்ப வந்து லீனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கம்மி பண்ணி இவ்வளோ எடுத்துக்கலாம். இதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். என்னோட இதுதான். ஸோ என்னோட இதுவை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பின்னும் நம்ம குத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் குத்திட்டேன். இப்போ இங்கே தான் நீங்கள் எடுக்கணும். இங்கேருந்து நீங்கள் எடுக்கும் போது இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை வந்து ரொம்ப பெருசாக எடுக்கிறீங்கன்னா இந்த சைஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப பெருசாக இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது வந்து ஜஸ்ட் ஒரு 4 to 5 pleats அதை விட கம்மியாக தான் வரும். ஏன்னா ஒரு சாரீ வந்து ஒரு ஹைட்டில் இருக்கும். லென்த்து வந்து ஒரு மாதிரி இருக்கும், பிரெத்து வந்து ஒரு மாதிரி இருக்கும். லென்த்து மீன்ஸ் நீங்கள் வந்து லென்த் சொல்லுவாங்க இல்லையா, இதான் லென்த். பிரெத் அப்படின்னா பிரெத் இந்த மாதிரி வரும். இந்த லென்த் அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு செஸ்ட் பிளேட்ஸ்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்க வந்து எவ்வளவு ஹைட் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லென்த் வந்து கம்மியாக கொடுத்துறாங்கன்னா செஸ்ட் பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வரைக்கும் வராது. ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு பிரெத்தை வந்து கம்மியாக்கிட்டாங்க, அதிகமான அளவு கம்மியாக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஹிப் பிளேட்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாகும். அதாவது வந்து ஹைட் பிரச்சனை வரும். ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு ஹைட் பிரச்சனை வரும். இது வந்து நான் பிரைடுக்கு வந்து நான் ட்ராப் பண்ணும்போது பார்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணும். இதுதான் என்னோட ப்ளீட் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுல இருந்து நீங்கள் சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 pleats அந்த மாதிரி கிடைக்கும். பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 to 6 pleats அந்த மாதிரி கிடைக்கும். ரொம்ப பெருசாக எடுக்கிறீங்கன்னா 3 to 4 pleats தான் கிடைக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக தான் எடுத்துக்கிறேன். நான் சின்னதாக எடுக்கிறது பிரச்சனை இல்லை. சின்னதாக நம்ம எடுக்கும் போது வந்து அதை அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஆனால் நிறைய பேர் பிரைட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக தான் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி சின்னதாக எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 சரிங்களா? 8 pleats எடுத்திருக்கேன். நான் கூட இன்னொரு pleats எடுத்துக்கிறேன். 9 pleats எடுத்திருக்கேன். நான் என்னோட பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நான் 9 pleats எடுத்துக்கிறேன். நான் 9 pleats வராதா, மற்றவங்களுக்கு வராதா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த pleats நான் இந்த சைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை இன்னமும் வந்து சைஸ் குறைச்சிட்டு நீங்கள் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம் நீங்கள். ஆனால் ரொம்ப குறைச்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் இல்லையா, அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் நான் எப்படி விட்றேன்ட்டு. சின்ன பின் தான் நான் எடுக்கிறேன். நான் ரொம்ப பெரிய பின்லாம் கிடையாது.
உள்ளே போயிடுச்சு பாருங்க. ஸோ வெளியில் வந்துடுச்சு இல்லையா. இதுவே நீங்கள் ஒரே லாங் ப்ரெஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இப்போ நான் வந்து குத்திட்டேன் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இதை வந்து செக்யூர் பண்ணியாச்சு. செக்யூர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடும் போது உங்களுக்கு ட்ராப் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. சும்மா ஒரு 1/4 இன்ச்சு தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். டவுன்லேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரலாம். நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப்படியே வந்து ஸ்லோவா அயன் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ அயன் பண்ணோம் இல்லையா, இந்த அயன் பண்ண இடத்த வந்து அப்படியே பின் பண்ணி வைக்கலாம். பின் பண்ணும்போது ரெண்டு இதுவாக வந்து டிவைட் பண்ணி பின் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அந்த இது போகாது. அந்த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு நகராது. நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது நம்மளோட செஸ்ட் பிளேட் இல்லையா, இந்த செஸ்ட் பிளேட் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா இப்படியே வந்து திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு இதுலேருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பிளேட் எடுத்து மேலே போட போகிறோம். ஸோ இதில் அப்படியே நம்ம உல்ட்டா பண்ணிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நான் திருப்பி போட்டிருக்கேன் இல்லையா, இதை எடுத்துட்டு இங்கே வர ப்ளீட்ஸை வந்து இது பாருங்கள், இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட சென்ட்ரல் ப்ளீட்ஸ் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து நம்ம எடுத்து அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைட் போட்டுக்கிறோம். ஸோ இந்த பார்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைடு ஹிப் ப்ளீட்ஸோட உல்ட்டா பக்கம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிச்சம் இருக்கிற இந்த சாரியை நம்ம எடுத்துக்க போகிறோம். மிச்சருக்கு பாருங்கள், இந்த சாரியை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நமக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து 3ஆம் அடிப்பாங்க, ஒரு சிலர் வந்து 2ஆம் அடிப்பாங்க, ஒரு சிலர் வந்து 4ஆம் அடிப்பாங்க. நம்ம வந்து 4ஆவே மடிச்சிக்கலாம். பிரெத் எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்துக்கோங்க. 2 எடுத்துட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டை வந்து லைட்டாக அயன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த அயனிங் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி அயன் பண்ணுறேன். சும்மா லைட்டாக பண்ணால் போதும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பிளேட்டை வந்து நம்ம முன்னாடி எடுத்துக்கலாம். முன்னாடி போட்டுட்டு நமக்கு இந்த வி எங்கே கிடைக்குதோ அந்த வி ஆண்டை இதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணலாம்.
நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் டெக்னிக்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் மற்றவங்களுக்கும் பண்ணலாம், அவங்களுக்கும் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது அயர்ன் பண்ணுறீங்களோ சாரி, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் என்னை விடவே ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா அயர்ன் பண்ணுங்கள். நல்லா அயர்ன் பண்ணி நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இதுக்கப்புறம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.